இவையவர் கோரி ஈசனே இவையவர் கோரி ஈசனே வழிபாடு செய்வார் ஈசனை வழிபாடு செய்வாழ்வோ இவையவர் கோரி ஈசனை வழிபாடு செய்வாழ்வோ உள்ளத்து உமை நங்கை உமை நங்கை இவையவர் கோரி ஈசனை வழிபாடு செய்வாழ்வோ உள்ளத்து உள்ளே உள்ளத்து உள்ளே ஈசனை வழிபாடு செய்வார் உள்ளத்து உள்கி ஈசனை வழிபாடு செய்வார் உள்ளத்து உமை நங்கை ஈசனை வழிபாடு செய்வாழ்வோர் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி பெருட்டி வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி பெருவி பற்றி வெறுவி ஓடி தழுவ கள்ளக்கம்பனி எங்கள் பிரானை காண கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண வெளிப்பட்ட கள்ளக்கப்பல் கள்ளக்கப்பது பற்றி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியே பெற்றவாரே
எங்கள் பிரானை காண அடியே பெற்றவரே எங்கள் பிரானை காண அடியே பெற்றவரே பேரன்புடைய ஆன்மீக பெருமக்களே, 5ஆம் கால யாகசாலை பூஜையில் அற்புதமான முறையிலே திருமுறை விண்ணப்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பழைய கதை. கும்பாபிஷேகம் பண்ணிப்பார் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கல்யாணம்ன்றது நம்ம சொந்த பந்தத்தில் முடிஞ்சிடும், வீடுன்றது அப்படிதான். ஆனா கும்பாபிஷேகம்ன்றது ஊரு கூடி தேர் இழுக்கணும், 4 வேதம் ஓதணும், சிவாகம முறைப்படி அங்க பூஜை நடக்கணும். இந்த பக்கம் நாதஸ்வரம் மேளம், திருமுறை, இது பத்தாதுல பாருங்க அடியார்கள் பூத கணப்படி, இப்படி அந்த பக்கம் பெரிய இசையரங்கம், இப்படி பலவிதமான 64 கலைகளும் சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்றது கும்பாபிஷேகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம். இப்ப நீங்க இருக்கிற சிவனடியார்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்ன தேவாரம் பாட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, என்ன நாதஸ்வரமே வாசி விட மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தர் 4 வேதத்தை கேட்கலாம், வேதத்தை. இப்படி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு எண்ணத்தோட இங்க வருவாங்க. அத்தனை எண்ணத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டிய இடம் இந்த இடம். அதுதான் ஐயா உள்ளேன்னு சொன்னாரு, கொஞ்ச நேரம் நாதஸ்வரம் வாசிங்க, கொஞ்சம் தேவாரம் பாடுங்க, வேதம்னு அத்தனை பேருக்குமான இடமாக இந்த கும்பாபிஷேகம். அதனால ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து அந்தந்த பணியில இருக்கிறவங்க அந்த உணர்ந்து செயல்படணும். மைக்கு கிடைச்சிச்சுன்னு நானே பாடிட்டு இருக்க கூடாது. அதனால நம்ம கொஞ்ச நேரம் தேவாரம் பாடணுமா, வேதம், நாதம், கீதம். வேதம் 4 வேதம் அது ஒலிக்கணும், அது கண்டிப்பா வேதம் மந்திராங்க. அதுபோல கீதம், அதான் நாங்க பாடுறோம். தேசிய கீதம் பாடுறாங்களா, இது சமய கீதம், நாங்க பாடுறதும் கீதம். அந்த பக்கம் நாதம், நாதஸ்வரம் வேணும். இப்படி இந்த 3ம் இணைந்து இருந்தால்தான் கும்பாபிஷேகம். ஒன்று இல்லாமல் ஒன்று. ஒரு கும்பாபிஷேகத்தில் எடுத்துங்க, மந்திர ஒலியே கேட்கலன்னா கும்பாபிஷேகமா இருக்குமா, தேவாரமே கேட்கலன்னா அது இருக்குமா, நாதஸ்வரம் மேளங்கள்ல ஒரு கல்யாணமா இருக்கு. அப்படி மங்கள வாத்தியம், இப்படி அனைவருக்குமான இடமாக இருக்கிறது இந்த இடத்திலே. இப்பொழுது ஐயா பாடின பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த இடத்துல பாடினது. அம்பாள் பூஜை பண்ண அந்த அற்புதத்தை சுந்தரர் இந்த பாடல்ல பாடினார். ஏலவார் குழலி எப்படி இந்த சுவாமியை வழிபாடு செய்தார், எப்படி இந்த சுவாமி வெளிப்பட்டார் என்பதை அற்புதமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார். 80 வயதுல நாவுக்கரசு பெருமான் எப்படி பாடினாரோ அது 80 வயதுல ஐயா பாடினார். ஐயாவை அறிமுகப்படுத்த வேண்டியது இந்த இடத்துல. ஏன்னா திருத்தணி சுவாமிநாதன் ஐயான்னா தேவார உலகமே அறிந்தது. நம்ம மூத்தோர் முன்னோர். அவர் ஐயாவுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அவர்களை பாடலை கேட்கறது இதெல்லாம் பெரிய ஆனந்தம். அவர்கள் சொன்ன பாடலோட அர்த்தம் மிக அற்புதமான ஒரு பதியத்தை இங்கே பாடியிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த திருக்கோயிலின் வரலாற்றினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார். அதை தான் ஐயா பாடினார்கள். இப்பொழுது அந்த முதல் பாடலை நாம் சேர்ந்து விண்ணப்பம் செய்வோம். ஆலந்தான் புகந்து
காலம்தான் உகந்து அமுது செய்தானை காலம்தான் உகந்து அமுது செய்தானை காலம்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதே அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதே ஆதியே அமர தொழுதே பெரிதும் உடையாரே உடையாரே ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றோயே வழிபடப்பட்ட கால காலனை
ஏலவா குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற ஏலவா குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை ஏலவா குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை கண்ணடியே பெற்றவாரே ஏலவாகுடலாள் உமை நம்பி எல்லோருமே வழிபடப் பெற்ற காலகாலனே கம்பன் எம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே காண கண்ணடியே பெற்றவாரே கண் பெற்றவாரே ஆனந்தாமுகத்தமுது சுதானை ஆதியவரே ஆனந்தாமுகத்தமுது செய்தானை ஆதியை அமர குருதே சீரந்தான் பெரிதும் உடையாரி சிந்திப்பானவர் சிந்தையுளாரி சீரந்தான் பெரிதும் உடையாரி சிந்திப்பானவர் சிந்தையுளாரி ஏலவா குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற ஏலவா குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே காண அடியேன் பெற்றவாரே கண் பெற்றவாரே அடியேன் கண் பெற்றவாரே திருப்பதிகம் இந்த திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்தார். எதற்காக கண்ணை மீண்டும் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, பெருமானே உன்னுடைய திருவடியை பார்ப்பதற்காகத்தான் இந்த கண்ணை கொடுத்திருக்கின்றார், அதற்காக அடியேன் கண் பெற்றவாறு என்று நன்றியோடு சொல்கின்றார். அந்த சத்தியத்தை மீறினதுனால கண் கெடுக்கல, கண்ணு மறைக்கப்பட்டது. இன்னைக்கு கூட கண்ணொடி நம்ம புதுசா கொடுத்த முடியாது, கண்ணுல மறைச்சிருந்தா அந்த மறைய அதை ஏட்டதான் எடுப்பாங்க. புதிய கண்ணு சுவாமி தான் கொடுக்கும். அப்படி காண கண் அடியே பெற்றவாறு என்று சொன்னார். இந்த திருப்பதியை தொடர்ந்து திரு அங்கமாலை என்று திருநாவுக்கரசு பெருமான் அருளி இருக்கின்றார். இந்த உடம்புல இருக்கிற கை கால் ஒன்று என்னத்துக்காக சுவாமி படைச்சிருக்கிறார் என்று திரு அங்கமாலை ஓரளவுக்கு அதை நம்ம உணர்ந்து செயல்படலாம் என்று சொல்லி, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்தே, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்தே, தலையாலே
வழிவமைப்பதையே நீ வணங்காய். கண்காள் கால்வெண்களோ கடல் அஞ்சுண்ட கண்ணன் தன்னை. அட்டி போற்றி என்னாதை ஆக்கையார் பயன் கரை கண்கள் குறை கோயில் போல போல கோதரணம் சுடத்தாயார் பயன் குற்றாராவுடன் உயிர்கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனவ குற்றாராவுடனோ இருமாதிருப்பங்களோ விசுமதிகண சென்றமணி சிறுமா கேட்டிதன் சேவடி கேசன் இருமாதிருப்பங்களோ தேடி கண்டு கொண்டே திருமாரோடு நான் முகனோ தேடி ஏதோதா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி ஏதோதா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டே கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் தேவனை கண்டு கொண்டேன் தேடி தேடொன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் தேவனை கண்டு கொண்டேன். இந்த திருமுறை பாடல்கள் துதிப்பாடல்கள்னு சொல்றாங்க ரேடியோ ஸ்டேஷன். அடியார்கள்லாம் இந்த பக்தி பாடல்னு சொல்லுறாங்க. ஆனா உண்மையா இது என்ன? நம்ம பண்பாட்டு பன்னிசை பாடல், தமிழ் பண்பாட்டினை, நமது வரலாற்றினை, நமது முன்னோர்கள் மூத்தோர்கள் தமிழர்கள் வழிபாட்டில் எப்படி இறை கொள்கை எப்படி இருந்தது, திருக்கோயிலுக்கு வருபவர்களுக்கு அற உரையை எடுத்து சொன்ன பாடல்.
திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பக்தியை மட்டுமல்ல பண்பாட்டினை எடுத்து சொன்ன பாடல். அதனால்தான் ராஜராஜ சோழன் அதை கேட்டுவிட்டு இதை மீட்டெடுத்தான். இதுல நம்ம திருமுறையில இல்லாது, திருமுறையில வரலாறு இருக்கு, இசை இருக்கு, தமிழ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அணுகிறத பொறுத்து அவரவர்களுக்கு தகுந்தாப்புல அந்த திருமுறையில அத்தனையும் 18,000 பாடல். ஆகவே அந்த பாடல்களை திருமண வீட்டுல பாடுறதுக்குன்னு பாடல், எல்லா பாட்டையும் திருமண வீட்டுல போய் பாட முடியாது. அதுபோல புதுமலை புகுவிழாவில் பாடல், பொன் வேண்டி பொருள் வேண்டி இடர்களையும் பதிகம் பாடுறமே. அந்த இடர்களையும் பதிகம் சாதாரண இடர்களுக்கான பதிகம் அல்ல, வழிபாட்டிற்கு எந்த இடையூறு வரக்கூடாது என்பதற்காக பாடினார். ஒருத்தன் வழிபாடு செய்வதற்கு இடையூறு இல்லாமல் வழிபாடு அமைந்துவிட்டால் வாழ்க்கை அவனுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும். உதாரணம் பாருங்க, நீங்க வழிபாடு பண்ணணும்னா உங்க வீட்டுல முதல் அனுமதி கொடுக்கணும். கோயிலுக்கு போனா விட்டாங்க வர முடியும். கோயிலுக்குள்ள வந்தாலும் அங்க விட்டாலும் உள்ள வர முடியும். இப்படி அதன் பிறகு நம்ம வீடுல நிறைய விஷயத்த நம்ம விட்டுட்டு உள்ள உட்காரணும். தேடி கண்டுகொண்டு என் உள்ளே என்று இந்த அறவுரையை சொல்வது திருமுறை. ஆகவே அந்த வழிபாட்டிற்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக ஞானசம்பந்தர் இடர்களையும் திருப்பதியும் பாடினார். வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் மனதளவிலே நம்மளுக்கு ஒரு தூய்மை வேணும், உடற் தூய்மை, உள்ள தூய்மை. அதன் பிறகு அதற்கு நீர் வேண்டும், பூ வேண்டும், இடம் வேண்டும். இதெல்லாம் எத்தனை பாருங்க, இதெல்லாம் ஒன்னொன்னா கேட்கல ஞானசம்பந்தர், ஒரே வரியில இடர்களையா. வழிபாட்டிற்கு இடையூறு வராமல் இருந்தால் என் வாழ்க்கை இடர் இல்லாமல் இருக்கும் என்பதுதான். சிவபூஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க காலையில 5 மணிக்கு முடிச்சே ஆகணும். அப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கும்? இப்படியாக அந்த வழிபாட்டினை நமக்கு வகுத்து கொடுத்தவர்கள் இந்த அருளாளர்கள், 27 அருளாளர். ஞானசம்பந்தர், நாவுக்கர சுந்தரம், மணிவாசகர், திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர். அப்படியான அந்த அருளாளர்கள் பாடிய பாடலை நாம் பாடும் பொழுது நாம் எழுதி பாடிய பாடலுக்கு தான் நாம் செய்த தப்ப பயன் தான் அதுல இருக்கும், இல்லாம இருக்காது. சில பேர் பாடுவாங்க இருக்கும். ஆனா அருளாளர்களுடைய பாடலுக்கு ஆற்றல் அதிகம், அருள் ஆற்றல். அதனாலதான் அதை இங்க உட்காந்து பாடுறோம். யாகசாலையில மந்திரம் சொல்றாங்க, இங்க உட்காந்து திருமுறை என்னத்துக்கு பாடுறோம்? அந்த அருளாற்றல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி